நாடு முழுவதும் சரக்கு மற்றும் சேவை வரி மட்டுமல்ல பல துறைகளில் ஆதார் எண்ணை கட்டாயமாக்கும் உத்தரவும் நடைமுறைக்கு வந்துள்ளது. அது பற்றி தற்போது பார்க்கலாம். ஆதார் எண்ணுடன் இன்று முதல் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் முறை அமலுக்கு வந்தது. பல பான் எண்களை வைத்துக்கொண்டு வரி ஏய்ப்பு செய்பவர்களை தடுக்க இன்று முதல் பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை கட்டாயம் இணைக்கும் முறை கட்டாயமாக்கப்படுகிறது. இன்று முதல் ஆதார் எண் இல்லாமல் பான் கார்டு வாங்க முடியாது. பாஸ்போர்ட் வாங்க இன்று முதல் ஆதார் எண்ணை கட்டாயமாக்கி உள்ளது வெளியுறவு அமைச்சகம். ஆதார் எண் இல்லாமல் இன்று முதல் கடவுச்சீட்டு யாராலும் வாங்க இயலாது. பான் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் நடைமுறை கட்டாயமாக்கப்படுகிறது. ஓய்வூதியதாரர்களும் இதுவரை ஆதார் எண் அளிக்காவிட்டால் விரைந்து அளிக்க அறிவுறுத்தப்பட்டு உள்ளனர். ஆதார் எண்ணை இணைப்பதன் மூலம் பணத்தை பெறுவது 20 நாளில் இருந்து 10 நாளாக குறையும் என கூறப்படுகிறது. ரயில்வே கட்டண சலுகை பெறுவதில் உள்ள முறைகேடு மற்றும் பண விரயத்தை தடுக்க இன்று முதல் முன்பதிவிற்கு ஆதார் எண்ணை ரயில்வே துறை கட்டாயமாக்கி உள்ளது. பள்ளி கல்லூரி மாணாக்கர்கள் கல்வி உதவித்தொகை பெறவும் ஏற்கனவே பெறுபவர்களும் ஆதார் எண்ணை சமர்ப்பிக்க மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அறிவுறுத்தியிருந்தது. ஆதார் எண் இல்லாதவர்களுக்கு இன்று முதல் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது. பொது விநியோக திட்டம் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஜூன் 30ஆம் தேதிக்குள் ஆதார் எண்ணை இணைத்தவர்களுக்கு மட்டுமே பொது விநியோக திட்ட சலுகைகள் கிடைக்கும். அயல் நாடுகளுக்கு செல்பவர்கள் இன்று முதல் புறப்பாடு விண்ணப்பம் அளிக்க வேண்டிய அவசியமில்லை. இதனால் விசா நடைமுறை காலம் குறையும்.